IUML கேட்டது 5, திமுக தருவது 2. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் அதிரடியாக தொடங்கியுள்ளன. முதல் நாளே IUML கட்சிக்கு திமுக விதித்த கரார் நிபந்தனை கூட்டணிக்குள் கவனம் ஈர்த்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை TR பாலு தலைமையிலான திமுக உயர்நிலை குழுவுடன் காதர் மொஹிதீன் உள்ளிட்ட IUML நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தங்கள் கட்சியினர் 5 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக காதர் மொஹிதீன் கோரிக்கை வைத்தார். பின்னர் பேச்சுவார்த்தையின் போது குறைந்தபட்சம் 4 இடங்களாவது வேண்டும் என இறங்கி வந்தார். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்துள்ளதால் பழைய கட்சிகள் இடங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். கடந்த முறை போட்டியிட்ட 3 இடங்களிலுமே நீங்கள் தோல்வியடைந்தீர்கள். எனவே இந்த முறை 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக தரப்பு கராராக தெரிவித்துவிட்டது. பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த காதர் மொஹிதீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாங்கள் 5 இடங்கள் கேட்டோம், ஆனால் அவர்கள் 2 இடங்கள் மட்டுமே தருவதாக கூறியுள்ளனர். இது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசிப்போம். இது கொள்கை ரீதியான கூட்டணி. தொகுதிகளுக்காக நாங்கள் கூட்டணி மாறமாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்தார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் IUML கட்சி வாணியம்பாடி, சிதம்பரம், கடையநல்லூர் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் அந்த 3லுமே அக்கட்சி தோல்வியை தழுவியது. எனவே இந்த முறை திமுக தனது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய தொகுதிகளை குறைக்க முடிவு செய்திருக்கிறது.